பிரபல யூடியூபர் மாரிதாசை சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரையில் வைத்து கைது செய்துள்ளனர். ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காப்பாங்க. அவர் முக்கியமா பிடிச்சிருக்குது ஒண்ணு, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறையோட ஒண்ணு வச்சிருக்காரு கையில. அது தெரியுமா, இங்க தமிழ்நாட்டுல மைனர் இல்ல, ஸ்மால் அண்ட் மைனர் ஹார்பர் இல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழ துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுல ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருது. இப்ப ஜான் ருட்டோ என்ன பண்ணிருக்கான், பார்டர்ல அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து வந்து வர்றான், அதே இடத்துல ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு வரான். ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு வந்து ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா நீங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை, சத்தியமா சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு கஞ்சா வித்தே பொழைச்சிக்க முடியும், இல்ல லாட்டரி வித்தே பொழைச்சிக்க முடியும். தங்கம் கடத்துறது இல்லையா, தங்கத்தை தேவையில்லாம விமானத்துல கடத்திக்கிட்டு அதுவும் கடவுளையா கடத்த வேண்டியதானே. இவங்க கடத்தல மட்டுமே வச்சு சம்பாதிச்சிட முடியாது. இவங்க நெட்வொர்க் அப்படி அது கரெக்டா ஆதரவு பிடிக்கிறான். அந்த ஹார்பர் தன் கட்டுப்பாடு கொண்டு வரான். இவன் என்ன நல்லாட்சி பண்றது கொண்டு வராங்க. இவன் குடும்பம் இருக்கிற வரலாறு என்ன, இந்த ஆட்சிக்கு குளிதோட போட யாருன்னு அந்த மாஃபியா இல்ல, லாட்டரி மாஃபியா, அதுதான் குளிதோட போட்ட முதலில் போட்டிருக்கேன். எடுக்காம விட மாட்டான். ஆனா எடுக்கிறத தாண்டி இவங்க ஈஸி மணி அப்படியே சக் பண்ணி இழுக்கிறது, அப்படி உறிஞ்சிருது மக்கள் இருந்து. அதை கத்துக்கிட்டீங்க. இவங்க பரம்பரைக்கு உழைக்கிறதுன்னு என்ன தெரியாது. இவங்க ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு உறுப்பினர் அவங்க எல்லாத்துக்கும் 400 கம்பெனி 300 கம்பெனி இருக்கும். ஏதோ ஒரு கம்பெனி தான் மாற்றி பேசல, லீமா மாற்றி அது சொல்ல அது என்ன ஆச்சு. இவங்க மேல இப்ப என்ன வருது, ஜான் ருட்டோ வழக்கு வருது. ஜான் ருட்டோ யாரு, இவ்வளவு கஞ்சாவை கடத்துறான். அது லீமாவோட சகோதரனா இருக்கிறனால பிரச்சனையே. ஒரு சில வருடங்கள் 5 வருடங்கள் முன்னாடி அப்ப மார்டின் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு நடந்துச்சு. அப்ப கோயம்புத்தூர்ல மார்டின் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த பழனிசாமி ஒரு அக்கௌண்ட் அவர் பட்ட போல அடிச்சு கொண்டாங்க, தூக்கி சாக்கல போட்டாங்க. அந்த குடும்பமே வெளியே வந்து என்ன சொல்லுச்சுன்னா இவரை கொண்டது மார்டின் கும்பல் தான். அப்ப குற்றச்சாட்டு வச்சு அந்த சின்ன பையன் முதல்ல சொன்னாங்க, அந்த பழனிசாமியோட மகன் வச்சுக்கோங்க, எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த வழக்கு ஆயிட்டாங்க. அந்த வழக்கு என்ன நிலைமையில இருந்தில்ல, இவன் வந்துட்டாரா அந்த வழக்கு நடத்திட்டு வர. இந்த பழனிசாமியோட அக்கௌண்ட் இருக்கல, அவன் இறந்து போனது யாருக்கா, அதுக்கு என்ன ஒரு வழக்கு ப்ராப்பரா நடத்தி முடிப்பேன்னு சொல்லுவோம். அதுல மிக முக்கிய குற்றவாளி கை காட்டப்பட்ட லாட்டின் மார்டின் கைது செய்யப்படுவாரா இல்லைன்னா ஹபாலா வழக்குல இருந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்கக்கூடிய இந்த ஜான் ருட்டோ யாரு, லீமா ரோஸுடைய அந்த சகோதரன் கைது செய்யப்படுவானா. இந்த 2 வழக்கை நடத்துவாங்களா நீங்க சொல்லுங்க பாப்போம். இது கடத்தல் பண்றதா வந்தீங்க, நீங்க அநியாயம் பண்றீங்கன்னா இது மொத்தமும் மாஃபியா கும்பல சிக்கி மாட்டிருக்கீங்க. நீங்க லஞ்ச லாவணியை தாண்டி அடுத்த 5-6 வருஷத்துல முழுசா கஞ்சாவுக்கு அடிமையாவோ இல்ல வேற எதுக்கோ நீங்க இருந்தீங்க வச்சுக்கோங்க, அது எல்லாம் உங்க தள்ள வந்து விழுகிறதுக்கு முக்கிய காரணம் லாட்டரி மாஃபியா தான். லாட்டரி மாஃபியா தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ஆனா அவங்க அதுக்கெல்லாம் சலச்சனையே கிடையாது, சூடு சொன்னே கிடையாதுங்க. நீங்க என்ன கேள்வி விட தெரிவாங்க, வெக்கமே இல்லாம. ஆனா கடைசியில இருந்து அவங்க ஒரு 5000 கோடி 6000 கோடி இந்த ஊர் அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு 2 கோடியை தூக்கி குப்பை காசு தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் சோறு போட்டோம். நம்ம ஊர் சோறு போட்டாலும் ஜாய். இதுல விஜய் சத்தியமா சொல்றேன், அந்த ஆளுக்கு ஆசை இருக்கு இல்ல, நான் அவ்வளவு சொல்ல வரல. அந்த ஆளுக்கு ஆட்சி பண்றதுல பெரிய ஆர்வம் கிடையாது. ஆதோட கொடுத்துட்டாப்ல, ஏன்னா அவன் முதல் போட்டவன் அமைச்சா இருந்து போறேன். நம்ம முதலமைச்சர் மேல அப்படி சோ காட்டா மட்டும் போதும். இவ்வளவுதான் விஜய்க்கு என்ன, முதல் போட்டவன் அமைச்சர் இருந்து போறாங்க. நம்மள இவ்வளவு தூத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அவன் குடும்பம் ஆடுனா என்ன ஆடல என்ன, கரண்ட் வந்தா என்ன வரல என்ன பண்ணி நாட்டு நாசமா போனா. வெளியே வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட வச்சு 4 வருஷத்தை பேசணுமா போய்கிட்டே இருந்தோமா. சத்தியமா சொல்றேன், நீ ரசி, நீ விரும்பு, அவரை நீ உயிருக்கு உயிரை நேசி. ஆனா நாட்டை கொண்டு அதுக்காண்டி இந்த லாட்டரி கும்பிட்டு கொடுக்காது. இந்த லாட்டரி கும்பிட்டு வரலாறு உங்களுக்கு தெரியல.